அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மரத்தை பற்றியும் காயை பற்றியும் பார்க்க போகிறோம், செடியை பற்றியும் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒன்று மறந்துவிட்டோம் பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்கலாம், வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் நீட்டு பப்பாளி மரம் பாருங்க, நீட்டா காய்ச்சிருக்கு. இது ஒரு டைப்பான பப்பாளி. அவங்க யாருன்னா கேமராமேன். இது குண்டு பப்பாளி. மூணு மரம். இருங்க, குண்டு பப்பாளியை காட்டுறேன். அதான் குண்டு பப்பாளி. பாத்தீங்கன்னா அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்? துளசி செடி பார்க்கலாம். இது பாருங்க, இது துளசி. இது பாருங்க, இதுதான் துளசிங்க. என் பேரே இதை வச்சிருக்காங்க. என் பேரையே இதை வச்சிருக்காங்கப்பா, எனக்கே தரல. அதோட பேரு தான் உங்களுக்கு வச்சிருக்காங்க துளசின்னு. உங்க பேரை இதுக்கு வைக்கல, அப்படிதானே? ஆமா, அது கேமராமேனுங்க சொன்னல ஃபர்ஸ்ட். சரி வாங்க, எவ்வளோ துளசி இருக்குன்னு பார்க்கலாம். இங்க ஒரு கண்ணா, இங்க ஒரு கண்ணுங்க. முள் இருக்குங்க, படிச்சு அந்த விதைய படிச்சா அந்த முள்ளெல்லாம் இருக்குங்க. வருங்க, இது துளசி கண்ணுங்க. மாங்காய் பழம் அது அணில் கடிச்சதுங்க. இது மரத்துல இருக்கு பாருங்க. அது இப்ப அர்த்தாதாங்க. அர்த்ததிங்களா சாப்பாடுக்கு. அப்புறமா இப்போ நம்ம இந்த வீடியோ முடிஞ்சாலும் நாங்கள் அறுத்துடுவேங்க. இப்போ அடுத்து நம்ம என்ன செடி பார்க்க போகிறோம்? இங்கே பாருங்க, சீத்தா. இங்கே பாருங்க, சீத்தா மரங்க. சீத்தா நிறைய காய்க்கும். சுண்டைக்காங்க நல்லா பாருங்க, அழகா சுண்டைக்காயெல்லாம் காய்ச்சிருக்கு. அவ்வளோதான், முடிஞ்சதுக்கா. அடுத்து என்ன செடி பார்க்குவோம்? அடுத்து என்ன செடி பார்க்க போறோம்? இங்க பாருங்க, தென்னங்கன்று இருக்கு. இப்போ அடுத்து என்ன செடி பார்க்க போறோம்? இங்க பாருங்க, கத்திரிக்காய் கண்ணு. அப்படியே ஒரு போஸ் கொடுங்க. இதான் வாழை மரங்க. ஃபர்ஸ்ட் வீடியோவில் இது பார்த்துருக்கீங்க வாழைத்தை. வாழை நல்லா சாப்பிடலாங்க இந்த வாழையில். இது பார்த்தீங்கன்னா நார்த்தங்கன்று. இது பார்த்தீங்கன்னா நார்த்தங்கன்றுங்க. பார்க்கறதே எலுமிச்சை மாதிரி இருக்கும், ஆனால் முள்ளெல்லாம் இருக்கிறதுனால நார்த்தங்கன்று. எலுமிச்சைக்கல்லையுமே முள் இருக்கும். ஆனால் இதை பாருங்க, இது எலுமிச்சைன்னு நினைக்கிறேங்க. அது இல்லை, அதுவும் இதுதான் நார்த்தங்கன்று. ரெண்டுமே அப்படிதானே? நார்த்தங்கன்று தான். இது பாருங்க, முல்லை பாருங்களேன். முல்லை பார்த்தீங்கன்னா ஒரு முல்லை உடச்சி காட்டுறேன். கையில் ஊற்றுக்கு போறீங்கக்கா. உடச்சி அவங்கள காட்ட சொல்கிறேன். உடைக்க முடியல.
இருக்கு பாருங்க, நான் உங்களுக்கு ஜூம்ல காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா முள்ளு நீட்டிட்டு நிற்கிது பாருங்க. இங்கே இருக்கு பாருங்க. இதோ கை வைக்கணும் பாருங்க. இதோ கை வைக்கிறாங்க பாருங்க. இங்கே பாருங்க கை வச்சு காட்டுறாங்க. சரி, அடுத்து நம்ம என்ன கண் பார்க்க போகிறோம்? இதை பாருங்க, இதுதான் கருவேப்பிலை. கருவேப்பிலை பழங்க இது. இதெல்லாம் சாப்பிட்லாங்க கருவேப்பிலை பழத்தை. அது கருப்பு கலரில் இருந்ததுன்னா சாப்பிட்லாம். காய் சாப்பிட்டா என்னத்துக்கு ஆகுறது? காய் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. இதான் கீரை செடிங்க. பாருங்க, இதான் பாருங்க, கீரைங்க. நாங்கள் நேற்றுக்கு தான் தொலைச்சது. நேற்றுக்கு இல்லை, இன்னைக்கு அவ்வளோது முளைச்சு வந்துட்டாங்க. முதான் நேற்றுக்கு தெளிச்சது. இது என்ன செடின்னு உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். பில்லு பாப்பா, அது பில்லு பாப்பா. செடி மாதிரியே இல்லை அக்கா, அதே செடி மாதிரியே இல்லை. நான் அதை சொல்கிறேன். இதை பாருங்க, இதை பாருங்க. கேமராமேன் எங்கே பார்த்துட்டு இருக்கீங்க? இதை பாருங்க, இதுதான் ஒரு கிழங்கு சாப்பிட்டா சாவர பூ ஒன்று இருக்குல்ல, அது இலங்க. இது பில்லு பில்லு பாப்பா, அது தெரியும், சும்மா தானே. இது நம்ம தூக்கி எறிஞ்சிடலாம். இந்த இலையை ஜூஸ் போட்டால் அவ்வளோதான் நம்மளுக்கு. சரி, இப்போ நம்ம கையால் சேரலாம். ஆமாம், கையால் செய்யணும். வாங்க, கையில் ஏதோ பில்லு வந்துங்க. வாங்க, அக்கா வீடியோ முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க. அந்த இது மட்டும், அந்த செடி மட்டும் மாதுளையே ஆகும். மாவுளை மட்டும்தான். அப்பா அது சொல்லு. மரவள்ளிக்கிழங்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு அடியில் ஒரு கிழங்கு இருக்குங்க. எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பார்த்ததுக்கு நன்றி. பாய் பாய்.